அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில பயணிக்க போறார். அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலத்துல 29/6/2024 ஜூன் 29 ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 15, 2024 வரைக்கும் சுமாரா 139 நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான். இந்த வக்ர நிலையில பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதயம் 4ஆம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார். வக்ரம்ங்கிறது என்ன? வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும். எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது. சனி, செவ்வாய், குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது. அது ஏன்னா சனி, செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் 5ல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும், சூரியன் 9ல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினும் கோச்சாரத்துல நிகழக்கூடியது. இது வருடம் தோறும் நிகழும். வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் 5 மற்றும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ 6ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானம், 12ஆம் பாவகமான விரயமோட்சஸ்தானம், 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானம், இந்த 3 இடங்களையும் பார்த்து தன்னுடைய பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான். ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் இதே சனி பகவான் தான். அந்த வகையில் இப்போ சனி வக்ர நிலையை பெற போறார். இந்த வக்ரம் புரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு. இதுல புரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும், சதயம் நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும் சனி வக்ரகதி காலகட்டத்தில் பிரிச்சு பலன் கொடுப்பார். சனி வக்ரம் பெற்று புரட்டாதி நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 96 நாட்களுக்கு பயணம் செய்வார். அதாவது ஜூன் 29, 2024 இருந்து அக்டோபர் 3, 2024 மற்றும் சனி வக்ரகதி காலகட்டத்தில் சதயம் நட்சத்திரத்துல 43 நாட்களுக்கு பயணம் செய்வார். அதாவது அக்டோபர் 3, 2024 இருந்து நவம்பர் 15, 2024 வரைக்கும் சதயம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணுவார். அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத இப்போ பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் பொறுமை காத்துட்டு இருந்த கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு விடிவு காலம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னே சொல்லலாம். உடலாலையும் மனசாலையும் இருந்த பிணிகள், நோய்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகும். தேவையில்லாத பயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகும். தனக்கு ஏதாவது ஆயிடுமோ அல்லது தனது கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற மனக்குழப்பம், மன பயம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் விலகும். ஒரு பரிபூரண சுகமும் சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் நிகழும். நினைத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய தருணம் அமையும். பல முயற்சிகளில் தோல்வி பெற்றாலுமே இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். காது, நரம்பு, கண், பல், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும். கடன் சுமை நிச்சயமாக குறையும். உங்கள் பேச்சுக்கு வெளியில் மதிப்பு உயரும். புதிய வாகனம் அல்லது பழைய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் அமையும். சிலருக்கு காதல் வசப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு திடீர் திருமண நிகழ்வுகளும் கைகூடி வரும். எதிர்பாராத விஷயங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திரர்களால் சுப மேன்மை பெறுவீங்க. புத்திரர்களின் மூலமாக அனுசரிப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். தந்தையால் அனுகூலங்கள் இருக்கும். புத்துணர்வோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். முக்கிய குறிப்பு, உங்கள் சுய ஜாதகத்தில் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னமாக இருந்து
சனி தசா நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் இருக்கும். ராகுதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்காரா, சனி அஸ்தங்கமாக இருக்காரா, சனி நேர்வலுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். சனி வக்கரகதி காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்கிறதும், அருகில் இருக்கும் அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறதும், குலதெய்வ கோவில்களில் அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்யும் போதும் சனி வக்கரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். இப்போ வீடியோவில் கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள், சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்திருக்கோம். குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கோம். அடுத்த பதிவில் A to Z தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.